தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. நேற்றைய முன்தினம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக நாடெங்கும் கொண்டாடப்பட்டது. விநாயகருக்கு சிறப்பு பூஜை, ஆராதனை, வழிபாடுகள் என்று விநாயகர் ஆலயங்களில் எல்லாம் பக்த கோடிகள் கூடி இந்த விநாயகர் சதுர்த்தியை கடைபிடித்தார்கள். இதை போல நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள முதுமலை காப்பகம், இங்கு தெப்பக்காடு அபயாரணை முகாம்களில் 28 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வனத்துறையினர் முக்கிய பண்டிகைகள் வளர்ப்பு யானைகளோடு கொண்டாடி சிறப்பு நிகழ்ச்சிகளை செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது. இதை ஒட்டி முதுமலை தெப்பக்காடு முகாம்களில் வளர்ப்பு யானைகளுடன் வனத்துறையினர் விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். மாயார் ஆடு ஓடுகிறது. மாயாற்றினுடைய ஆற்று வெள்ளம் தெப்பக்காடு வழியாக போகிறது. இந்த ஆற்றிலே யானைகளை எல்லாம் அழைத்து வந்து பாகன்கள் அனைத்து யானைகளையும் சுத்தமாக அதை குளிப்பாட்டி சீராட்டி அதற்கு வர்ணங்களும் தீட்டினார்கள். நெற்றி, காதுகள், இன்னும் சில இடங்களில் அதற்கு சிறப்பான வர்ணங்களை பூசி யானைகளை அழகுபடுத்தினார்கள். முகாம்களில் வளாகத்தில் உள்ள விநாயகர் கோவில் முன்பு வளர்ப்பு யானை அணிவகுத்து நின்றது. அப்போது வளர்ப்பு யானை கிருஷ்ணன் என்ற யானை வளர்ப்பு யானை கிருஷ்ணன் என்ற யானை மணி அடித்தபடியே விநாயகர் கோவிலை 3 முறை வலம் வந்தது. இதனுடைய பொம்மன் என்கின்ற அந்த பூஜாரி அந்த யானை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று பாகரோடு இணைந்து அதை கால்களை தூக்கி விநாயகருக்கு தும்பிக்கையை தூக்கி வணக்கம் செலுத்துவதை போலவும், அது தோப்புக்கரணம் போடுவதை போலவும், இன்னும் அதற்கு பூஜைகள் செய்வதற்கான பணிகளை வளர்ப்பு யானையை வைத்து பொம்மன் என்ற பூஜாரி அவர்களும் அதனை வளர்க்கின்ற அந்த யானை பாகனும் தும்பிக்கையை உயர்த்தி அதை பிளிருவாறு வணங்கும்படி சென்றார்கள். இந்த கிருஷ்ண யானை விளறுகிறது, சத்தத்தை கொடுக்கிறது. அதை காதிலே வாங்கி மற்ற அணிவகுத்து நிற்கின்ற யானைகளையும் தும்பிக்கையை தூக்கி பிளிரியவாறே விநாயகரை வழிபட்டது. வளர்ப்பு யானைகளுக்கு தீப ஆராதனையும் காட்டப்பட்டது. அதோடு கரும்பு, ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளம், வாழைப்பழம், தேங்காய், சர்க்கரை, பொங்கல், ஊட்டச்சத்து உணவுகளும் வளர்ப்பு யானைகளுக்கு வழங்கப்பட்டன. சுற்றுலா பயணிகள் அங்கே இதை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் தெப்பக்காடு பகுதியிலே வழக்கமாக அந்த உலகத்திலே ஒரு சிறந்த புலிகளின் வன சரணாலயமாக இருக்கக்கூடிய இந்த முதுமலை வன சரணாலயத்துக்கு வருவது வழக்கம். இது போன்ற சிறப்பான நாட்களில் இன்னும் அதிகமான சுற்றுலா பயணிகள் அந்த இடத்தை வந்து பார்ப்பதும், வளர்ப்பு யானைகள் செய்கின்ற அந்த சாகச நிகழ்ச்சிகளை காண்பதும், பூஜை செய்கின்ற அழகை கண்டு மகிழ்வதும் ஏராளமான பொதுமக்கள் வருவது வழக்கம். அதிலும் குடும்பத்தோடு குழந்தைகளை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். அப்படி வந்த சுற்றுலா பயணிகளுக்கு சர்க்கரை பொங்கலும் வனத்துறையின் சார்பாக வழங்கப்பட்டது. முதுமலையில் விநாயகர் சதுர்த்தி விழா வனத்துறையினர் வளர்ப்பு யானைகளோடு கொண்டாடி நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளும் கண்டு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு குடும்பத்தோடு கண்டு மகிழ்ந்தது ஒரு மகிழ்ச்சியான இயக்கமாக, மகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கிறது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களும் வனத்துறை அதிகாரிகளும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் துணை இயக்குனர் வித்யா, வனசரகர்கள் மேகலா, விஜய், கால்நடை மருத்துவர் ராஜேஷ்குமார் மற்றும் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தார்கள் என்றும், இதில் கிருஷ்ணன் யானை பூஜை செய்யுகின்ற அழகே தனி அழகாக இருந்தது. யானை பாகனும் அந்த பொம்மன் என்ற பூஜாரியும் சொல்வதை காதிலே கேட்டு அதற்கு அடிபடுகின்ற அழகு இருக்கிறதே அழகு. அதை காலை தூக்கு என்றால் ஒரு காலை தூக்குகிறது,
பிறகு 2 காலையும் தூக்க வேண்டுமையானால் தன்னுடைய வெயிட்டான அந்த உடலை சிரமப்பட்டு தூக்கி 2 காலையும் தூக்குகிறது, தும்பிக்கையையும் தூக்குகிறது, படுத்து நமஸ்காரம் செய்கிறது விநாயக பெருமாளுக்கு, பூஜை செய்கிறது. இன்னும் மணியை ஆட்டி அந்த விநாயகர் ஆலயத்தை 3 முறை வலம் வருகிற காட்சிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது என்று சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெப்பக்காடு வடசரணாலயம் பகுதியிலே இருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். நமது செய்தியாளர் ராஜா அவர்கள் இதனை படம்பிடித்து சிறப்பான முறையில் நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கிறார். இதை நீங்களும் கண்டு மகிழுங்கள். கொஞ்சம் அப்படியே உள்ள போகும். ஆட்டா எவல்யூஷன் ஆட்டாதீங்க. சிசிடிவி மகேஷ் வச்சிருக்கிறாங்க. அப்போ எனக்கு அது தெரியும் அப்படின்னு. செல்லு கீழே தூக்கிட்டு ஆட்டை வெயிட்டி. அண்ணா அண்ணா சரி அங்கிள், கொஞ்சம் அந்த பக்கம் போயிருங்க.
நட்சத்திரப்படி. ஜெய் ஜெய் எத்தனை வயசு இருக்கு? அது சொந்தானே. இந்த படத்தை கொஞ்சம் அப்படியே உள்ள போகும். யாத்தா எவல்யூஷன் நாட்டாதீங்க. உள்ள மாட்டிச்சு. பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட நீலகிரி மாவட்டம் புலிகளின் வட சரணாலயம், யானைகள் முகாம், தெப்பக்காடு, அபயாரணை போன்ற பகுதிகளிலே வளர்க்கப்படும் யானைகளுடைய சிறப்புகளும் அதனுடைய பூஜைகளும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியை நமது நீலமலை தொலைக்காட்சிக்காக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் சிறப்பான முறையில் எடுத்து வழங்கியிருக்கிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் NMTV பகுதியிலும் கண்டு மகிழ நீங்கள் இதுவரை நீலமலை தொலைக்காட்சியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் கவனியுங்கள். அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள். நாங்களும் ஒவ்வொரு முறையும் இதைத்தான் உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பணிவோடு அங்கத்தினராக மாறுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்கிறோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார்கள். அதனால் உங்களுடைய இதயத்தை தட்டிக்கொண்டே இருக்கிறோம், உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்துங்கள். நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை பண்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அதோடு உங்கள் நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியிலே வரவில்லையா, உங்கள் இல்லங்களுக்கு கிடைக்கவில்லையா, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நவரசமான நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி, உள்ளூர் செய்திகளை உன்னதமாக தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி ஒரு நல்லதோர் தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கிறது. அந்த தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பகுதியிலே இருக்கின்ற ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணம் செலுத்தித்தான் உங்கள் இல்லங்களிலே கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையில் எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் சொல்லி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்